எப்படி அதை மாத்துறாங்க. ஒரு அரசியல் கட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை எப்படி அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறார்கள் பிஜேபி கிட்ட இல்லை, அது பாமக கிட்ட இருக்கு. அதனால அந்த தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி தொடர்பான கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது இதை பத்தி எல்லாம் நாங்க எதுவும் கருத்து சொல்ல முடியும். இப்போ கட்சி அதாவது அன்புமணி ராமதாஸ் நான் தேர்தல் கமிஷன் இல்லைங்க, இல்ல நான் அந்த கட்சியினுடைய நிர்வாகி இல்லை. நான் எப்படி எடுத்து யார் அதுல எப்படி ஒருங்கிணைஞ்சு எல்லாத்தோட ஆதரவு எடுக்கிறாங்க, இல்ல எப்படி அந்த கட்சியினுடைய பலம் இருக்கு, யாருகிட்ட இருக்குங்கிறதுல அது அந்த கட்சி தான் முடிவெடுக்கும். பல்வேறு கொலை வழக்குகளை விரைந்து முடிக்க போலி குற்றவாளிகளை தமிழக அரசு கைது பண்ணியிருந்தா இபிஎஸ் கருத்து தெரிவிச்சு அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நாங்க பாக்குறோம். ஏனென்று கேட்டால் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல விரைவாக நீதி வழங்கப்பட்டிருக்கு. ஒரு விதத்துல ஒரு பெண் வழக்கறிஞராக நான் பார்க்கிறேன், உண்மையாகவே குறைந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு கேஸை விரைந்து முடித்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் இந்த வழக்கினோட ஆரம்பத்திலிருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு சந்தேகம், யார் அந்த சார்? அதற்கான கேள்வி, அதற்கான அந்த தீர்வு, அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை சரியாக பதில் அளிக்கவில்லை என்பது எங்களுடைய கருத்து. யாரையோ காப்பாற்றுவதற்காக யாருக்கோ ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் ஏன் வந்திருக்கிறது என்றால், ஆரம்பத்திலிருந்து இந்த வழக்கிலே பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாம் அந்த குற்றவாளியோடு இருக்கின்ற புகைப்படங்கள், அவர்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற உறவு, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் போனிலே பேசிக்கொள்ள போது இருந்த வாசகங்கள், இவற்றை பற்றி எல்லாம் தெளிவான எந்த விளக்கமும் இல்லாமல் நாங்கள் நீதி கொடுத்து விட்டோம், தண்டனை கொடுத்து விட்டோம் என சொல்வது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எடப்பாடி விஜய் பத்தி யாரும் கருத்து சொல்லாதீங்க சொல்லி அவங்க கட்சிக்காரங்களாம் இது கொடுத்துருக்காரு, அறிக்கை கொடுத்துருக்காரு. எடப்பாடி விஜய் பத்தி கருத்து சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. பாஜக அதிமுக கூட்டணியில தாவேகா வருதுங்களா? ஒரு கூட்டணியில ஒரு அரசியல் கட்சி வருதா இல்லையாங்கிறது எல்லாமே அது அந்தந்த காலகட்டம் வரும்போது தான் சொல்ல முடியும். அதனால அதிமுகவினுடைய கட்சி தரப்பிலிருந்து ஒரு பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, இல்லை ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொன்னால் அவங்க கட்சி கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன், இதை அதை முடிச்சு போடுறதா இல்லை அவங்க வருவாங்களா, இதுக்கு இந்த ஸ்டேஜில் நான் பதிலளிக்க முடியாதுங்க. இப்போ அதிமுகவும் அதாவது தேமுதிகவும் இந்த பேச்சுவார்த்தைகளில் இழுவரியாக போய் அதான் பிரேமலதாவே சொல்கிறாங்க, சீட் கொடுக்கல நாங்கள் வெளியே கண்டிஷன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே பாஜகவுடைய கூட்டணிக்குள்ள இருக்கிற உள் விவகாரங்களாக தான் பார்க்கணும். இதை எப்படி நீங்கள் நீங்கள் இதில் ஒற்றுமைப்படுத்தி என்ன மாதிரியான செயல்பாடு உங்களுக்கு பார்க்கணும்? ஒற்றுமைப்படுத்துவோம், அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால தேர்தல் நெருங்குகின்ற பொழுது எப்படி எல்லாம் காட்சிகள் மாறுகின்றன அப்படிங்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. இரண்டாவது, எல்லாவற்றிற்கும் விட மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசை இந்த ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் இந்த குறிக்கோள். ஏன் முழுக்க முழுக்க இந்த திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய நலனுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கே பாதகமாக இருக்கும் என அழுத்தமாக நாங்கள் நம்புகிறோம். சோ ஆன்டி நேஷனல் போர்சஸ்க்கு ஸ்ட்ரென்த் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் அப்படி இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் திமுகவை அகற்ற வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பரந்துபட்ட தளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த டைம் இந்த ராஜ்யசபா சீட்ல தமிழகத்தில் மேலும் இன்னொருத்தர் எதிர்பார்க்கலாமா? அது யாரா இருக்கலாமா? ஒரு உத்தேசம், ஒரு வாய்ப்பு. ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது எம்எல்ஏக்களுடைய பலத்தை வச்சு முடிவு பண்றது. இன்னைக்கு தேதியில எங்ககிட்ட 4 எம்எல்ஏ தான் இருக்காங்க. ஏற்கனவே கூட்டணியிலையும் நாங்க இருக்கோம். அதனால கூட்டணியில யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு என்ன பண்ணலாம், இல்ல எந்த கட்சி அதை எடுத்துக்கிறது அப்படிங்கறது எல்லாமே கட்சியினுடைய தேசிய தலைமையோடு கலந்து பேசி எங்கள் மாநில தலைவர் இது குறித்து முடிவு. மாநில பாஜகவுடைய நிலைப்பாடு என்னங்க இதுல? நீங்க ராஜ்யசபா மாநில பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன இதுல? மாநில தலைவர் மாநில பாஜகவினுடைய நிலைப்பாட்டை சொல்லுவார். பெரியருக்கு ஜாதி சாயம் கொடுக்கிறதா விஜய் கருத்து. அதாவது தமிழகத்துல திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவினுடைய அரசுல பட்டியலினத்தை சார்ந்த நபர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்திருக்கிறது.
பெண்ணுரிமை தான் எங்களுடைய அடிப்படை திராவிட மாடலுக்கு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இந்த மாதிரி பெரியார் மண் அப்படின்னு பேசிட்டு பட்டியலின சகோதரர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்குகின்ற செயலை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தொடர்ச்சியா நாங்க பேசிட்டு இருக்கோம். விஜய் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட பாணியில பேசியிருக்காரு. இந்த பேருந்து கட்டணத்தை தொடர்ந்து ஆட்டோ கட்டணம் இங்கே திருப்பூர் தொழில சாமானிய மக்கள் அதிக அளவு இருக்காங்க. இந்த பேருந்து கட்டணம் ஆட்டோ கட்டணம் இது பரிசீலிக்கப்படும் அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கட்டணம் குறைக்கப்படும் சொல்லுவாரா? பரிசீலிக்கப்படுனா என்ன அர்த்தம்? அதாவது குறிப்பா நீங்க கேட்கறீங்க, அதிகமாக தொழிலாளர்கள் பயன்படுத்துற எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களுக்கு இந்த மாதிரி கட்டணங்களுக்கு உயர்வு அப்படிங்கறத தொடர்ச்சி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது பரிசீலிக்கப்படுனா தீர்வு என்ன? இந்த கவர்மெண்ட்ல எதுக்குமே தீர்வெல்லாம் கிடையாதுங்க. மின் கட்டணம் மாசம் ஒரு தடவைக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நடந்ததா? அரசாங்க ஊழியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நடந்ததா? அரசாங்க மருத்துவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, இது வரைக்கும் நடந்திருக்கா? இல்ல. இதெல்லாம் இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது போராடுபவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, இது வரைக்கும் நிறைவேற்றல. 4 வருஷம் முடிஞ்சாச்சு. இனி இவங்க என்ன பரிசீலனை பண்றது? இது மக்கள் பரிசீலனை பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுறதா வேண்டாமா? அதான் நடக்குது. நல்லாவே தயாராயிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுடைய பணிகளை துவக்குகின்ற வேலை அல்ல, எப்பவுமே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற வேலை. இங்க வந்து பூத் கமிட்டிகளை உருவாக்குவதோ, சக்தி கேந்திர கூட்டங்கள் நடத்துவது, இப்ப மாவட்ட நிர்வாகம் எல்லாமே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப மாவட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து மாநில நிர்வாகம் வரும். ஆனால் தொடர்ச்சியாக அடிப்படை பணிகள் என்பது எந்த நிர்வாகம் மாறினாலும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. இது கட்டுப்பாடு விதிக்கிறது வாய்ப்பு இருக்குங்களா? கட்டுப்பாடுகள் அளவுக்கு போறதுக்கு எனக்கு இப்ப வாய்ப்பு தெரியல. அது தொடர்பாக மருத்துவத்துறை தான் அதுல முடிவெடுக்கணும். அது கட்டுப்பாடு அவசியமா இல்லையான நாங்க அதை சொல்ல முடியாது. ரெண்டாவது, கொரோனாவுக்கு ஏற்கனவே தடுப்பூசிகள் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தால வந்தாலும் அதனோட பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்னங்கிறதெல்லாம் அது மருத்துவர்கள் தான் சொல்ல முடியும். அதனால கொரோனா பரவுவதை தமிழக அரசு மனதில் வைத்துக் கொண்டு குறிப்பாக என்னென்னவெல்லாம் எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அதெல்லாம் இப்ப இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம். அதை நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சுகாதாரத்துறை முடிவெடுத்துன்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அமெரிக்காவை டூர் போயிட்டு இங்க இருக்கிற சூழலை கண்டுக்காம இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு அவர் சமூக வலைதளத்துல கருத்து தெரிவித்தார். அதாவது கொரோனாவினுடைய பரவல் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரு குடும்பத்தோட நேரம் செலவிடுறதோ வெளிநாடு போறதோ நாங்க தவறுன்னு சொல்லல. ஒவ்வொரு மனிதருக்கும் அவருக்கென்று இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்கு. ஆனால் அதே சமயம் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அக்கறையோடு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி. நன்றிப்பா, தேங்க்யூ.